ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசி நேயர்களுக்கு 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, அவங்க என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி தெரியுது. உங்களோட எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் அந்த கார்டு தான் வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை பார்த்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ஜாப், கேரியர், பிஸ்னஸ், ஃபைனான்ஷியல் அதை நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ரிலேஷன்ஷிப் இதுதான் வருது. நான் ஷஃபில் பண்ணாலே எனக்கு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் நீங்கள் தான் பார்க்குறீங்க போல. இது முக்கால்வாசி நம்ம சேனலில் நீங்கள் இப்படி பார்க்குறனால எனக்கு இப்படியும் வருது. சரி, நான் அதை இதை பார்த்துட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்கான விஷயங்களை பார்த்துட்டு அடுத்தது நான் ஜாப் அண்ட் கேரியர், ஃபைனான்ஸ் அதுக்காக பார்க்குறேன். சரியா? அப்புறம் உங்களுக்கு இதில் பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதும் நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. இது எனர்ஜி ப்ரெடிக்ஷன். உங்களோட எனர்ஜியை நீங்கள் ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஓகேவா? சரி, சேனலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களோட எனர்ஜியை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு சிலரோட தடைகள் அந்த பிளாக்கேஜஸ் உங்களுக்கான விஷயங்களை கிடைக்க விடாமல் செஞ்சிடுது. ஓகேவா? அதுக்கு தான் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் செய்ய சொல்கிறேன். ஓகே, சரி. இந்த 2025 ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது, அவங்களோட இப்போ என்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, இது மூவ் ஆன் ஆகி இந்த புது வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல புது விஷஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் அதெல்லாம் இருக்கா? அப்புறம் என்ன இந்த லேக்லேருந்து நீங்கள் எப்படி வெளில வர போகிறீங்க, எப்படி வெளியில் வந்தால் நல்லது, சேஃபாக எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேவா? பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிஷபராசி நேயர்கள் கொஞ்ச நாளாகவே நீங்கள் உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அந்த இஷ்யூஸ் கொஞ்சம் ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா? இதில் ஒரு நியூ மாற்றங்கள் வந்துடாதான்னு ஒரு சிலருக்கு மைண்டில் போயின்ட்டுருக்கு, யோசித்து வச்சுருக்கீங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் பர்சன், உங்களோட லைஃப் பார்ட்னர், அவரை பற்றி ரொம்ப பயம், பதட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்படியா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ அவரை பற்றின ரொம்ப பயமும் பதட்டமும் உங்களோட சப்கான்ஷியஸ் ரெக்கார்டாகவே மாறிடுச்சு. அந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நேரம் நல்ல குட் குவாலிட்டியோட, அடாடா இவரை போல் யாரப்பா, இவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை உலகத்தில் பார்க்கவே முடியாது, அப்படி இருப்பாங்க. ஆனால் அப்படியே இந்த வடிவேல் சொல்லுவாங்க போல, நான் ஈவினிங் 6 மணிக்கு மேலே நான் வேறு மாதிரி அப்படின்னு வரும். அந்த மாதிரி அவரோட இது குணாதிசயம் பகலில் ஒரு பேச்சும் நைட்டில் ஒரு பேச்சு, இல்லை நைட்டில் ஒரு பேச்சு பேசினார்னா பகலில் ஒரு பேச்சு, அப்படி அது ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மூன் எனர்ஜியும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ரொம்ப பயம், பதட்டம், சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருக்குப்பா. இந்த ரிஷபம் ராசி நேயர்களுக்கு நிறைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள், உறவுகள் கொடுத்த அந்த வலி, வேதனை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு புதிய ஐடியா, இதெல்லாம் சரி பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம மூவ் ஆன் பண்ணணும், நமக்கான ஒரு லைஃப்பை பார்க்கணும், இனியும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறீங்க. இந்த பக்கம் போகலாமா, பழசுக்கே போகலாமா, இல்லைனா புதிய வருடம், புதிய மாற்றங்கள், நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய நமக்கான ஒரு சோல் இருக்காதா, நமக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்காதா அப்படின்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் கரண்ட்டில் இருக்கிறவங்களோட கிளாஷ் போயிட்டுருக்கு. அவங்க ரொம்ப அன்பானவங்க மாதிரி இருப்பாங்க, பட் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கல. ஒரு சிலர் நீங்கள் ரொம்ப அன்பாக, ரொம்ப பாசமாக, எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. பட் அந்த அன்பு, பாசம் உங்களுக்கு கிடைக்கல. அடிமைத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலேருந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பார்ட்னர் வராங்க. ஓகேவா? உங்களுக்கான சோல்மேட்டாக கூட இருக்கலாம் அவங்க. இந்த பந்தம் டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தம். இது நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. என்ன அண்டர்லைன்? உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட இருக்க வீக்னஸ் என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கான ப்ளஸ்
என்னங்கிறதையும் சொல்லிட்டேன். அந்த வீக்னஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குற எவ்வளோ அழகாக கார்டு வந்துச்சு பாருங்கள். இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவீங்க. நீங்கள்லாம் வந்து அபவ் 35 40 அந்த ஏஜில் இருக்கீங்கப்பா. ஒரு சிலர் உங்களுக்கு வந்து உங்களோட கொஞ்சம் யங் ஏஜில் தான் வந்து பர்சன் வருவாங்க. உங்களோட 5 years 10 years அந்த மாதிரி கூட ஒரு சிலருக்கு தெரியுது. அது நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு சரியாக இருக்குமா. ஏன்னா ஒரு சிலர் வந்து காணல் நீர் மாதிரி வந்துட்டு போவாங்க. அவங்க மெச்சூரிட்டி கிடையாது. அவங்கள நம்பி அகலக்காலெலாம் வைக்காதீங்க அவங்கள. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக்கில் தான் இருக்கீங்க. ஒரே வீட்டில் இருந்தால் கூட அதாவது அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எலியும் பூனையமாக தான் இருப்பீங்க. ரெண்டாவது எப்படா அப்போ இங்கேருந்து மூவ் ஆன் பண்ணுறது எதிர்பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பயம் பதட்டம் அவங்க பர்சனை பற்றி, இது நீங்கள் லவராக கூட இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்க இந்த ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் பிலோ 25 20 இருப்பீங்க, 30 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் 30 35 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க யோசனையில் இருக்கீங்க. யோசனையில் இருக்கீங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. 2025 நல்லா அமையும், நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்க. உங்ககிட்ட இருக்க அந்த ரெக்கார்ட்ஸை வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஏஜ் குரூப்பும் சொல்லிட்டேன். ஸோ உங்களை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய பர்சன் வராங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ஒரு சிலர் நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து முருகரை வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. அவர் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு. இது வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். அவங்க வந்து அபவ் 35 40 அதுக்கு மேலே கூட ஒரு சிலர் இருக்கலாம். ஓகேவா? 45 அதுக்கு மேலே கூட ஒரு சிலர் காமிக்குது. 55 இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஓகே, சரி. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சிலர் வந்து திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த ரீடிங் பார்க்குறீங்கள, நெக்ஸ்ட் வருஷம் இந்த டைமுக்குள்ளே டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் ஃபில்ஃபில் ஆகிருக்கும். ஹாப்பியா? கண்டிப்பாக திருமணத்துக்காக நிறைய பேர் இதுதான் இந்த செகண்ட் லைஃப் ரீயூனியன் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் ரீயூனியன் பாசிபிள் இல்லாத மாதிரி தான் வருது. இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து நியூ லைஃப் போகிற மாதிரி தான் இது காமிக்குது. அந்த கரண்ட் லைஃப்பில் ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லை திருமணமானவங்களாகவும் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா? அந்தந்த ஏஜ் குரூப்புன்னு சொல்லிட்டேன். ஒரு சிலர் ஒரே வீட்டுக்குள்ளே அப்படியே எளியும் பூனியமாக நின்றுட்டுருக்கீங்க, சான்ஸ் கிடச்சா வெளியே எக்ஸிட் ஆகலான்ட்டு. ஓகேவா? உங்களோட அந்த வேலைக்காக இப்போது நீங்கள் வந்து சில பேர் வந்து வேலை வேணும் அப்படின்னு நினச்சி உங்களோட இன்கம் ஃபைனான்ஸ்க்காக சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகல்லாம் கூட கொஞ்சம் இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 year இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதுலேயும் கூட நல்ல முன்னேற்றம் வரும். சில பேர் அதுக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இதில் போட்டு வச்சுருக்கீங்க. என்ன சொல்கிறதுனா, இந்த எல்ஐசி அந்த மாதிரி ஃபண்ட் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது மாதிரிலாம் இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னாலும் அதில் இப்போ எதுவும் இன்கம் இல்லை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் இந்த வருஷத்தில் அதுலேருந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்திங் இருக்குது. ஏன்னா அதுதான் மணிக்காகவும் பார்த்துட்ருக்கீங்க, அதே நேரத்தில் ஃபேமிலி பாண்டிங்காகவும் திருமணத்துக்காகவும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே சொல்லியாச்சு. ஒரு சிலர் இந்த மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கண்டினியூ பண்ணுங்கள் அதிலே. இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஃபெயிலியர் கொடுத்துருக்கு, அந்த பாஸ்ட் ஃபெயிலியர் மாதிரி இதுவும் ஆகிடும் சொல்லி பயந்துட்டுருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது எதனால் அந்த ஸ்ட்ரக் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்களோட கண்டிப்பாக நியூ ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, அபவ் 35 40 45 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் உங்களோட பர்சன் சிலர் இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன், உங்களோட சேம் ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கான சோல்மேட்டாகவும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கும் அவருக்கும் 6ஆம் மேட்சிங் இருக்கும். ஸோ மணி இன்கம் பற்றியும் நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ சிங்கிளாக இருக்க அந்த பர்சன் வந்து
நீங்கள் மெயில் எனர்ஜி அதிகமாக காமிக்குது, ஃபீமேல் அதிகமாக இருக்குது, மெயில் வந்து ஒரு 25 அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? பட் நீங்கள் பாஸ்டில் நிறைய ரெக்கார்டு வச்சுருக்கீங்கப்பா. பாஸ்டில் ஜாப் கேரியர், உங்கள் லவ் லைஃப், ஃபைனான்ஸு என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அத்தனையிலையும் காணல் நீராக அது போயிருக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோங்க. அதில் ஒரு பாடம் கற்றுக்குங்க. அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றுங்க. ஏன்னா அதை வந்து நெகட்டிவ் ஆக்காதீங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு நல்ல அதாவது நீங்கள் ஒரு இப்போ ஒரு கல் இருக்குது, அது கல்லாகவே காலம் ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த கல் ஏதோ ஒரு பிரார்த்தனை இருந்ததுனால தான் அந்த கல்லை கொண்டு அதை சிற்பி என்ன பண்ணுற, நல்லா அதை செதுக்கி அதை அழகான ஒரு வடிவமைப்பு கொடுத்து அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு ஒரு கோவிலில் சிலையாக அது மாறணும். அது சிலையாக மாறுறதுக்கு எவ்வளோ அந்த இதுவெல்லாம் தாங்கிக்குது அது. ஓகேவா? தாங்கிறதுனால தான் மற்ற கல்லுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? அங்கே ஒரு ஹையர் வைப்ரேஷனே அந்த கல்லுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது மாதிரி இறைவன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இது நடக்குது உங்களுக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுமே தவிர அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிலர் வந்து 35, 30, 25 அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களை ஃபேமிலிக்குள்ளே சில ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருப்பாங்க. உங்களுக்கு எதுவும் வந்து இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து டெவில் எனர்ஜி இருக்குது, அதாவது பிளாக் மேஜிக் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. அது கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை டிவைனோட அழகாக கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெவில் பண்ணுறாங்க விர்ச்சுவல் அந்த மாதிரி அந்த ராங் விர்ச்சுவல் இதுக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு டிவைனோட கனெக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும். அதெல்லாம் அந்த டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ரெமிடி அதுதான் உலகத்துக்கு. அப்பா வாவ், பட்டாசு திடீர்னு பட்டாசு வெடிக்கிறாங்கப்பா. உலகத்துக்கே அதுதான் ரெமிடி சொல்லிட்டேன். இன்றைக்கி வேணால் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ இப்படி சாதாரணமாக இருக்கலாம். நாளைக்கு பாருங்கள் இந்த இந்த விஷயங்கள் எத்தனை மக்களுக்கு போய் சென்டாக போகுது, எத்தனை பேர் பயனடைய போகிறாங்கன்னு. உலக மக்களுக்காக இந்த ஒரு நான் மட்டும் ஒரு சேனல் கிடையாது, நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு சேனல். நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களோ, ஆனால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட் கர்மா செய்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவலிட்டியில் நிறைய பேர் ரொம்ப ஃபேக்காக ஏமாற்றிக்கிட்டு ரொம்ப அதெல்லாம் சொன்னோன்னா அது வேணாம். அதோட கர்மா இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்ம விட்டுருவோம், அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, இறைவன் பார்த்துக்கிட்டோம், எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, இதுக்கெலாம் வந்து சரியான ரூட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த விர்ச்சுவல் பண்ணுங்கள், அவங்க மாறிடுவாங்க. அவங்கள மாற்றுறதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதுக்கெல்லாம் அங்கே அப்படியே நீங்கள் உங்கள் சோலில் சேர்த்து வைக்கிறீங்க. ஓகேவா? அந்த சோல் அதில் சார்ஜஸ் இருந்ததுனால தான் இப்போ இங்கே பிறந்து வந்திருக்கீங்க. அந்த சோலில் இன்னும் ப்ளஸ்ஸை சேர்க்குறீங்களா மைனஸ் சேர்க்குறீங்களா, அதுதான் இங்கே விளையாட்டு. ஓகேவா? இந்த விளையாட்டை சந்தோஷமாக இது எப்படி விளையாண்டா நீங்கள் வந்து கோல் போடலான்னு சொல்லித்தரேன். பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் அதிகமாக இது பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்கள் வந்து முருகர் பக்தர், ஒரு சிலர் வந்து முருகர் பக்தர், மைக்கேல் ஏஞ்சல் வழிபடுறீங்க, ரீகன்சிலேஷன் ஆக போகுது. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது இந்த வருஷம். உங்கள் குடும்பம் ஒற்றுமையாக போகுது. உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ரெக்கார்டு இருந்தால் ஆழ்மன பதிவுகள் கண்டிப்பாக பாஸ்டில் நடந்த விஷயம் 2 பேரையுமே வந்து திரும்ப அந்த ரீயூனியனை பாதிக்கும். இதுவும் இருக்க மாதிரி தெரியுது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி முருகர் உங்களுக்கு கொண்டாந்து இதை சேர்த்துறாரு. நீங்கள் வணங்குற அந்த தெய்வம் இந்த 2025 ஒரு விடிவை கொடுக்குறாங்க. ஆனால் திரும்ப என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு டைலாக் வருமே, திரும்ப பழைய கதைக்கு போகக்கூடாது. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குற நீங்கள் வந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் ரிஷபராசி நேயர்கள்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயின். ஓகேவா? சீக்கிரமே கம்யூனிகேஷன் வரப்போகுது. நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹீலிங் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் சோகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கவனிக்காமல் அதை என்ன சொல்லுவாங்க, அதை எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, அதை வந்து குவிட் பண்ணிட்டீங்க. வாய்ப்புகள் வந்ததையும் குவிட் பண்ணிட்டீங்க.
இன்னமும் வாய்ப்புகள் வருது, கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். அதையும் வந்து உங்களோட பழைய தாட்னால நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அது உங்கள் மதராகவும் இருக்கலாம், இல்லை மதர் இன் லாவாகவும் இருக்கலாம். ஓகேவா? உங்கள் ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது. இதை பார்க்குறவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. பி கேர்ஃபுல். அண்டு ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கவங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லைனா உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தூரத்து சொந்தம், இல்லைனா நெருங்கின சொந்தம், அது மாதிரி யாரோ வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஒரு சிலர் நியூ டைரக்ஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, நியூ லைஃப். ஓகே, அவங்க நல்ல ஒரு கரேஜான ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்களுக்கு கிடைப்பாங்க. சந்தோஷமா? ஸோ நிறைய பேர் செமையாக இருக்குப்பா ரீடிங், சான்ஸே இல்லை. சூப்பர். உங்களோட ஜாப் அண்ட் கேரியருக்கும் சொல்லியாச்சு, ஃபைனான்ஸ்க்கும் சொல்லியாச்சு, ரிலேஷன்ஷிப்லேயும் இத்தனை பேர் இப்படியெல்லாம் ஒரு லேகிங். ஓகே, சரி. உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அனுகூலமான கிரகங்கள் என்ன, கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க கிரகங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்க வந்து அவங்கள கூல் பண்ணி அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் நம்ம வாங்கலாம். பார்க்கலாமா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சந்திரன், செவ்வாய், புதன், ராகு அண்டு சூரியன். இந்த 5 கிரகங்களோட பவர் நல்லா இருக்குது, ஆதிக்கம் நல்லா இருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா குரு, கேது, சனி, சுக்கிரன். இந்த 4 கிரகங்களோட பவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் வாங்குறதுக்கான டிப்ஸு சொல்லித்தரேன்னு தான் சொன்னேன். இப்போது மோஸ்ட் ஆஃப் இந்த வருஷத்தில் நீங்கள் வந்து சில விஷயங்கள் பரிகாரங்கள் அந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு 5 கிரகத்தோட பவர் நல்லா இருக்குது. ஓகேவா? சந்திரனோட பவர் நல்லா இருக்குது, சூரியனோட பவர் நல்லா இருக்குது, செவ்வாய். இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சந்திரனோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணுன்னாலும் அதாவது ஃபுல் மூன் டைமில் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணுறது, ப்ரேயர் அதிகப்படுத்துறது, அதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடும். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது குழந்தைகள் படிப்பில் நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா கூட வரும் வருடத்தில் வந்து நல்லா ஃபோக்கஸிங்காக படிக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? அப்புறம் ராகுவும் ஃபேவரபுளாக இருக்கிறனால இது வரைக்கும் இருந்த அந்த கச்சாமச்சா சண்டையெல்லாம் நீங்கி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ நான் இப்போ அதே மாதிரி சூரியனோட பவரும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அவரோட எனர்ஜியை நீங்கள் எடுக்கணும். அவரோட எனர்ஜி எடுக்கணுன்னா அவருக்கு வந்து நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சில பரிகாரங்கள் மெத்தட்லாம் இருக்குது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவரை வந்து அவரோட எனர்ஜி நல்லா தக்க வச்சுக்க முடியும். ஓகேவா? நார்மலாகவே ஒரு நல்ல இதில் தான் இருக்காங்க. பட் நீங்கள் அந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும் பொழுது இன்னும் அவரோட பவர் அனுகூலமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சில கவர்மெண்ட் ஜாபுக்கோ இல்லைனா ஹையர் அஃபிஷியல்ஸாக ஏதாவது ஒரு வேலைக்கோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும், சில பேரோட அந்த ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அவங்களோட அனுகிரகம் கிடைக்கும். இதெல்லாம் அவர் வந்து வழி ஏற்படுத்துவார். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் மூத்தவங்க யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது. இப்போது இந்த 5 பேரோட பவரும் சரியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்காக இருக்கணுமா இல்லையா?
இதே போல தானே ஒவ்வொரு வருஷமும் ப்ளஸ்ஸான கிரகங்களோட பவர் நல்லா இருந்தாலே அந்த மீதி இருக்கிற அந்த மைனஸில் இருக்கிறவங்கள ஓவர் கம் பண்ண முடியும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்களோட எனர்ஜியையும் உங்களால் ஈர்த்துக்க முடியல, மைனஸில் இருக்கிறவங்க எனர்ஜியும் உங்களால் ஈர்த்துக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, மைனஸில் இருக்கிறவங்க இப்போது ஒரு கிரகம் வந்து இன்றைக்கி வந்து இந்த 3 மாதத்தில் ஒரு வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னோடனே அந்த ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அவரால் உங்களுக்கு இப்படியெல்லாம் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டம் இருந்தது, இனிமேல் வந்து எல்லாம் மாறிடும் ஜிபும்பா. அவருக்கு பரிகாரம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு கிரகங்கள் வந்து இன்னொரு இடத்துல போய் உட்காருவாங்க. ஆமாவா இல்லையா? நல்லா லாஜிக்கை திங்க் பண்ணுங்கள். அப்படியே அவங்க மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆகிருந்தா இருக்கும், 3 மாதத்துக்கு தசாபுத்தி மாறின்னு தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வீக்காக இருக்கிற கிரகங்களோட பவரையும் நீங்கள் வந்து பூஸ்ட் பண்ணி எடுக்க தெரியல. பாசிட்டிவாக இருக்கிற கிரகங்களோட பவரை நீங்கள் ஏற்றிங்கனாலே உங்களுக்கு 80% பிரச்சனை சால்வ்டு. மீதி 20% வந்து நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுட்டு வெளியே வந்துடலாம். யாராவது அதை சொல்கிறாங்களா உங்களுக்கு? இன்றைக்கி குரு பயிற்சி நடக்குதா, குருவுக்கு போய் இது பண்ணுங்கள், எல்லாம் சரியாயிடும். மற்ற கிரகங்கள் நல்லா தானே இருக்குது. குருவோட பவர் நல்லா இருக்கும் போது அவரோட பவர் எடுத்தீங்களா? நல்லா இருக்க கிரகங்களோட பவர் ஈர்க்க முடியுதா உங்களுக்கு? இங்கே சூரியன் நல்ல பவராக இருக்கார், அவரோட பவர் கிடைச்சாலே நீங்கள் வந்து டாப்பாக வந்துடுவீங்க. சந்திரனோட பவர் இருக்குது, மன அமைதி, மனோகாரகன்னு சொல்லுவாங்க. மனம் இப்படியா அப்படியே ஆஸ்லேஷன்லேயே இருக்குது, டெவினேஷன் இப்படியா அப்படியா, எதுவும் முடிவெடுக்க தெரியல, குழப்பம். இவ்வளோ நாள் குழப்பத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் வரும் காலத்தில் நல்லா இருக்குது. ஆனால் அந்த எனர்ஜி எப்படி எடுக்கணும்? பரிகாரம் சொன்னேன்ல உங்களுக்கு. என்ன பரிகாரம் தெரியுமா? உண்மையான பரிகாரம். உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வாங்க, அதுதான் உண்மையான பரிகாரம். உங்களோட உடல், மனம், ஆன்மா இந்த 3த்துலேயும் இருக்க பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணுங்கள். உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை வெளியேற்றுங்க, கிளன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆரா பவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். எல்லாம் டப்புன்னு நடக்குதா இல்லையா பாருங்கள். உங்களோட ப்ளஸ் கர்மாவை ஆட் பண்ணுறதுக்கான விஷயங்களை சொல்கிறேன். ப்ளஸ் கர்மா ஆட் ஆக அது 75% அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட பேட் கர்மாவுடைய % 25 இருக்கும் பொழுது உங்களுக்கான இந்த கிரகங்களோட பவர் தானாக கிடைக்கும். அவங்க உங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இங்கே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இவனுக்கு மட்டும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு ஷிஃப்ட் ஆகிடுறாங்களா? அவங்கவுங்க இடத்துல தான் சுற்றின்னு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் நீங்கள் பண்ண பேடு ப்ளஸ்ஸு அது ஏற்கனவே பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. இங்கே வந்தும் அதே தான் நடந்துகிட்ருக்கு. உங்களோட இங்கே பரிகாரம் செய்யாமல் வேறு எங்கே போய் பரிகாரம் செஞ்சிங்கனாலும் நிரந்தர தீர்வு கிடையாது. இதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் மாறும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து 9 வாரம் போய் விளக்கேற்றுங்க, 9 வாரம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்கள், 9 வாரம் கூழ் காய்ச்சி ஊற்றுங்க, 9 வாரம் வந்து நெய் தீபம் போடுங்க. இதையே தான் செஞ்சுன்னு இருப்பீங்க வருஷம் ஃபுல்லாக. ரிசல்ட் எங்கே வரும்? அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எதா பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறாங்க, சரி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க மௌனமாக இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட வந்து பேசலை, மௌனமாக இருக்காங்க. உங்களுக்கான காரியத்தை யார் மூலயமாவது அப்படியே அனுகூலமாக செய்யும் பொழுது அதை கரெக்டாக ஈர்த்துக்கிற அந்த மனப்பக்குவமும் அந்த இதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நிறைய கர்மாங்களை சேர்த்து வைங்க. அப்புறம் அவங்க கொடுக்குற ப்ளஸ்ஸை எப்படி இருப்பீங்க? ப்ளஸ் கர்மா செய்யுங்க. சில பேர்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நல்லது கெட்டது நல்லா தெரியுது, ஆனால் அவங்களோட அந்த என்ன சொல்கிறது ஜல்லஸ், அந்த பொறாமை, போட்டி, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்களாம் ஏதாவது அவங்களாம் வந்து வளரவே கூடாது, கூட பிறந்தவங்களே வளரக்கூடாதுன்றாங்க. நீங்கள் வேறு சுற்றி இருக்கிறது அக்கம் பக்கத்துக்கு கிடையாது. மெயினாக அவன் குடும்பத்தில் அவன் மட்டும்தான் பிரைட்டாக இருக்கணும், அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கேடுகட்ட புத்தியெல்லாம் வச்சுட்டு நான் வந்து ப்ளஸ் கர்மா பண்ணுறேன், நான் வந்து கோவிலுக்கு வந்து அன்னதானத்துக்கு காசு கொடுக்குறேன், நான் வந்து வாய்க்கால் வரப்பு வெட்டுறதுக்கு நான் வந்து காசு கொடுக்குறேன், இதெல்லாம் தெய்வம் ஏற்றுக்காது. ஒரு நாள் அதுக்கான பலனை அனுபவிக்கும் போது நீ சேர்த்து வச்ச எந்த ஒரு பொண்ணும் பொருளும் அங்கே வந்து நிற்காது. ஏண்டாப்பா இந்த மனித பிறவி எடுத்தோம், இனி என்ன பிறவி பிறக்க போகிறோமோ, நம்ம பண்ண கர்மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிச்சே அப்படின்னு அன்றைக்கி நினைப்பாங்க.
பாருங்கள். நீங்கள் வேணால் உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னா பாருங்கள். இப்போ நான் பரிகாரம்னு ஏன் போட்டேன் தெரியுமா? உண்மையான பரிகாரம் உங்களுக்குள்ளே செய்யுங்க. அது நிரந்தர தீர்வாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டமாக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் போய் அதை பரிகாரம் பண்ணுறேன், இந்த சாமியை கும்பிட்றேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். வா, ஏன்ப்பா பைத்தியக்காரங்களை ஆக்கி விட்றாங்க உங்களை. நார்மல் பீப்புள் பைத்தியக்காரங்களை ஆக்கி விட்றாங்கப்பா. நீங்கள் அப்படி தான் போய் இதுவாகணுமா, தெரியணுமா? நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் டிவைனோட குழந்தைங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் கொடுத்தாச்சு. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களுக்கான பரிகாரத்தை நீங்களே செய்யுங்க. உங்கள் பரிகாரத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளே மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அவங்க கொடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. யூனிவர்ஸ்லேருந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த பஞ்சபூத சக்தியுமாக இருக்காங்க. நவகிரகங்கள் எல்லாருமே அவங்களோட கோள்கள் எல்லாம் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதை ஈர்த்து நீ நல்ல ப்ளஸ் கர்மாவில் இருந்தேன்னா அந்த ப்ளஸ் எனர்ஜி உனக்கு கிடைச்சிரும். நீ நிறைய நான் அந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நான் சரியாயிடுவேன், எனக்கு இதெல்லாம் நடந்துடும். ஆனால் உன் மனசில் நல்ல எண்ணமும் நல்ல விஷயங்களும் ஓடாது. அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும். போய் பிளாக் மேஜிக் பண்ணுறது. இவங்கள டைரெக்டாக அடிக்க முடியாது, இவங்கள இன்டைரக்டாக அடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அதை செய்கிறது. இந்த வேலைலாம் பண்ணிவிட்டு நீ உனக்கு வேணுங்கிற ப்ளஸ் எல்லாம் ஈர்த்துக்கணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் நிலைக்காது. இன்றைக்கி முக்கால்வாசி இந்த ஆஸ்ட்ரோ வச்சு ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டெவினேஷன் டூல் தான். இது நடக்குமா நடக்காதா, இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடக்கலைன்னா இதுக்கு என்ன பரிகாரம், அந்த பரிகாரம் அவங்களுக்கு எல்லா காலத்துக்கும் பரிகாரம் செஞ்சுட்டே போனால் பரிகாரம் செய்யலாம். எத்தனை விஷயத்துக்கு பரிகாரம் செய்வீங்க? காலம் ஃபுல்லாக அதாவது டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் கற்றுக்கிற கதை தான் அது. பரிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட உடல் மனம் ஆன்மாவை பவர் பண்ணுங்கள். உங்களோட பழைய ரெக்கார்டு ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுங்கள். 21 days கிளாஸ் கற்றுக்கோங்க. உங்களோட ஆரா சக்கர பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயம் என்ன வேணுமோ நித்திய காலமும் அது நீங்கள் இந்த பிறவி முடித்து உங்கள் சோல் இந்த உடம்பை விட்டு நீங்கள் அடுத்த பிறவிக்கு போனாலும் நான் கொடுக்குற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் அடுத்த பிறவிக்கு எடுத்துகிட்டு போவீங்க. நல்லா அந்த லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னும் அப்படியே பிறவி ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களை கூட்டு போகிறேன், நீங்கள் பிறவான நிலைக்கு போயிடலாம், நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் சரண்டர் இதுவாகிடுங்க. எல்லோரையும் சன்னியாசியாக மாற்றுறதுக்கு எதுக்கு இப்போ நார்மல் லைஃப்பில் வாழணும்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எதுவும் சொல்ல வருது, அவ்வளோ கோபம் வருது. உண்மையான ஒரு இல்லற வாழ்க்கையை ஒழுங்காக ஒருத்தன் வாழ்ந்து முடிக்கிறான்னா அதுவே பெரிய தவம்தான். ஒரு பையனையோ பொண்ணையோ வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு கல்யாணம், அவங்கள ஒரு செட்டில் பண்ணிவிட்டு பேரம் பேத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட இதுவே மதமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் காசி ராமேஸ்வரம்லாம் போவாங்க. ஒரு சிலர் அங்கே போயிட்டு வரதுங்களே அங்கேயே கூட ஒரு சிலர் இதுவாகிடுவாங்க. ஏன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க? அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை, அதுதான் தவம். நீ எடுத்த உடனே நான் இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டேன், நான் அப்படியே சன்னியாசியாக போயிடுறேன், எனக்கு முத்தி கிடச்சிரும். முத்தியெல்லாம் கிடைக்காது. பைத்தியக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க முக்கால்வாசி பேர் பார்த்துட்டு. எல்லாரும் அதுக்கப்புறம் ஏன் குடும்பம் ஃபேமிலி எதுக்கு இருக்குது? ஒரு சொசைட்டின்னு எதுக்கு இருக்கிறது? அந்த சொசைட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ப்ராப்பரான குரு கிடையாதுங்க. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்னு பேரை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இதுதான் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபேக்காக பண்ணிகிட்ருக்காங்க. நம்பி நிறைய பேர் என்னடா பண்ணுறது, ஸ்பிரிச்சுவல்லையே போகலாமா, இல்லை இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா, இந்த லைஃப்பில் வாழலாமா, அந்த லைஃப்பில் போகலாமா, ரெண்டும் கட்டாங்கன்னா நின்றுட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வேணாம். உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க, ஒழுங்காக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதுக்கான டிப்ஸை தான் சொல்லிகிட்ருக்கேன். பரிகாரம் போயிட்டு காலம் ஃபுல்லாக பரிகாரம் பண்ணி என்ன பண்ணீங்க இது வரைக்கும்? பரிகாரம் இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்களாம் ஆவரேஜாக சொல்கிறேன் 25-30க்கு மேலே இருப்பீங்கள்ல. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சிலர் 45, 50, 55க்கு மேலே இருக்கீங்க தெரியும்.
பார்க்குறீங்கள்ல. அப்போது இது வரைக்கும் நீங்கள் செய்யாத பரிகாரமா? எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணுறீங்க. என்ன வருது உங்களுக்கு? அந்த இறைவன் வந்து நேரில் நின்று உங்களை கைட் பண்ணுறாரா? ஆஸ் எ குருவாக நின்று பேச உங்களுக்கு சமிக்கை தான் கொடுப்பாரு, சைன் கொடுப்பாரு. எங்கேயாவது யார் மூலமா ஒரு சிலர் ஒரு சில நேரத்தில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஒரு சில நேரத்தில் விட்டுருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை சரியான சொல்லித்தர ஆள் இல்லை, உங்களுக்கு சரியான குரு இல்லை, சரியான டீச்சர் இல்லை. லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களோட பரிகாரம். உங்களோட உடல் மனம் ஆன்மா மூணுத்தையும் வந்து ஹீல் பண்ணுங்கள். உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டெல்லாம் தூக்கி போடுங்க. அது தூக்கி போடுன்னா உடனே போயிடாது. அதுக்கு தான் இந்த ஹீலிங் ப்ராசஸ் கொடுக்கறது. உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து அந்த 21 days கிளாஸில் உங்களுக்கு எல்லாம் கற்றுத்தரப்படும். அதுக்கெலாம் லைஃப் கோச்சிங் கிளாஸ். எந்த பரிகாரம் பண்ணுறீங்களோ இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒரு புது லைஃப்க்கு போகிறீங்க. ஏற்கனவே நீங்கள் அடி வாங்கிட்டு தான் போகிறீங்க. நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன். நிறைய பேர் வந்து ஜாபில் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ரீகன்சிலேஷனுக்கே கூட மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. தெரியுது. ஏன் அதெல்லாம் பலித்தமாகலை? இதுதான் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் வந்து சரி பண்ணிங்கன்னா பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. கிரகங்கள் எல்லாம் அவங்கவுங்க இடத்துல பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பவர் எப்போவுமே, யூனிவர்ஸோட பவர் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற அந்த வித்தையை ஒழுங்காக யாரும் சொல்லித்தரல. ஓகேவா? சரி, உங்களுக்கான பரிகாரம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னேன்னா அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க. எப்போவுமே பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும் நான் கொடுக்குற இந்த விஷயம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இதை டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த வீடியோட எண்டில் வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றின அதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவேன், என்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது, இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸில் என்ன சொல்லித்தர போகிறாங்கிறது அந்த டீட்டெயில் வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. யாருக்காவது புரிதல் வேணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? இந்த வரப்போகிற 2025 அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நாங்கள் கேரண்டி. நீங்கள் ரெடியா? இங்கே நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகேவா? யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லோரும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? டிவைன் பார்த்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக பரிகாரம் பண்ண தேவையில்லை. நீங்களே ஒரு டிவைன் லைட்டாக மாறுவீங்க. நீங்களே ஒரு டிவைன் எனர்ஜிங்க. இப்போ சாதாரண ஏதோ ஒரு விஷயத்துக்கு அது மேலே வைக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வைங்களேங்க. நீங்கள் தானேங்க ஆக்ஷன் பண்ணணும். உங்களை எப்படி அதுக்கு வந்து மோல்டு பண்ணணும், எப்படி ஒரு குயவன் கிட்ட கிடைச்ச ஒரு களிமண்ணாக வருங்க. கர்த்தர் தான் சொன்னார். அவர் எவ்வளோ சொல்லி தான் இருக்கிறாரு. ஆனால் யாரெல்லாம் அவர் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கு. தெரியல, உங்களை சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள், நல்ல விஷயத்தை கூட நெகட்டிவாக தானே பேசி பேசி நம்ம ஆளுங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ராலஜின்ற அந்த டெவினேஷன் டூல் மாதிரி தான் அது. அதை வச்சு எல்லாரும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பயமுறுத்தி விட்றாங்க. கர்த்தரோட அந்த வார்த்தைகள், வசனங்கள்லாம் வந்து என்றைக்கும் அது உயிர் ஊட்டமுள்ள ஒரு வார்த்தைங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு தான் உங்களுக்கு சரியான அந்த குருமார்களோட வழிகாட்டில் சரியான ஒரு டீச்சர் இருந்தால் இப்படி நீங்கள் லேகாக நிற்க தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு நல்லா பாஸ் பண்ணிவிட்டு நல்ல உங்களோட எதிர்காலம் அடுத்தடுத்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு களிமண்ணா எப்படி இருக்கும்? அதில் ஒரு இதுவுமே இருக்காது, ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. அந்த களிமண்ணை வந்து அந்த குயவன் என்ன செய்வார்? அப்படியே எடுத்து அப்படியே அவர் உருவம் கொடுத்துருவாரா? அதை நல்லா பதப்படுத்தி அதில் கல் மண்ணெல்லாம் தூசெல்லாம் போக்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவைப்படுற கரெக்டான அளவு பதமாக அதை பார்த்து அதை நல்லா அதை வந்து அந்த பதத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதை வந்து தேவையான வடிவமைப்பு அதை கொடுப்பாரு. அந்த மாதிரி டிவைன் கிட்ட சரண்டர் ஆகுங்க. டிவைன் பாத்துக்கு வாங்க. உங்களை ஒரு அற்புதமான பாத்திரமாக மாற்றிடலாம். ஓகேவா? இல்லைன்னா காலம் ஃபுல்லாக பரிகாரம் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கான பரிகாரம் என்னங்கிறத சொல்லியாச்சு. அப்புறம் உங்களோட இஷ்டம். ஓகேவா? சரி, இந்த 2025 ஒரு புது ஐடியா, புது விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் சாதித்து காமிக்கணும். ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.